Hi dears, welcome to Home Coin Treats. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹோம் கோயின் ட்ரீட்ஸ் சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற நல்ல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் கோயின் ட்ரீட்ஸ் சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிற இது என்ன அப்படின்றது நீங்கள் யோசிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய பூரி தான். குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட நிறைய விஷயங்களை சேர்த்துக்க முடியும். அந்த ரெசிபி தான் இன்றைக்கும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கொத்து வந்து நான் கீரை எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதே அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ கோதுமை மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ரவை சேர்த்துக்கலாம். பூரிக்கு ரவை கொஞ்சம் சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையும் வரும், சாஃப்ட்டும் கிடைக்கும். ஸோ பூரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் போல் உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். இப்போது 1 கிலோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கிலோ கோதுமைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம இது எடுத்துக்கலாம், ரவை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி பூரிக்கு மாவு பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிச்சிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போதுமே பூரிக்கு மாவு பிணையும் பொழுது கொஞ்சம் வந்து கல் மாதிரி தான் பிணைஞ்சிக்கணும். அதே மாதிரி பிணைஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இப்போ நம்ம முருங்கைக்கீரை வந்து க்ரீன் கலருக்கு எடுத்திருக்கோம், அதே மாதிரி பீட்ரூட் வந்து ரெட் கலருக்கு எடுத்திருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த கீரை பீட்ரூட் இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அந்த பூரியில் இருக்கிற சத்துக்களும் அவங்களுக்கு இறங்கும். ஆஸ் யூஷுவல் காய் சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஈவன் உங்களுக்கு ஆரஞ்சு வேணும்னா நீங்கள் கேரட் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து 3 பகுதியாக அந்த மாவை பிரித்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரெட் கலருக்கு தனியாக மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். பட் அதே மாதிரி க்ரீன் கலருக்கு தனியாக மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். உங்களுக்கு ஆரஞ்சு வேணும்னு நினச்சிங்கன்னா கேரட் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பீட்ரூட் வந்து இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும். அதே மாதிரி கீரையும் அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும். இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி 2 கலர் தான் எடுத்தேன். ஸோ இன்னொன்று வந்து சிம்பிள் ஒயிட்டாகவே பண்ணியாச்சு. இது வந்து சைடில் இருக்கட்டும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம போய் எண்ணெயில் போட்டு எடுத்து போட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நார்மலாக ஒயிட் கலர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பாக கீரை பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அவங்களுக்கு உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒயிட் ரெட் அண்ட் க்ரீன். ஸோ இதில் வந்து நம்ம 3 பகுதியாக வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒரு பூரியோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3த்தையுமே வச்சு தேய்க்கும் பொழுது நமக்கு ட்ரிப்பிள் கலர் வந்து வரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க வந்து இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கிற முருங்கைக்கீரையோட சத்து, அதுக்கப்புறம் பீட்ரூட்டுடைய சத்து எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து போட்டு பொரிச்சிடலாம். அண்ட் இந்த மாதிரி ட்ரிப்பிள் கலர் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் ரெட் வேணும்னு நினச்சா கூட வெறும் ரெட் கலர் மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் க்ரீன் வேணும்னா க்ரீன் கலர் மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். ஸோ க்ரியேட்டிவிட்டி வந்து உங்களுடைய மைண்டை பொறுத்து இருக்குது. பாருங்கள் பூரி எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரிப்பிள் கலர் பூரியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நியூவாக இருக்கும். நிறைய இல்லத்தரசிகள் தாய்மார்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு பீட்ரூட் கீரை இது தவிர்த்து வேறு காய்கறிகள் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினச்சாலுமே இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த கலர் தண்ணி எடுத்து நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சு எடுக்கும் பொழுது அதோடைய சத்து முழுசும் நமக்கு மாவில் இறங்கிடுது. ஸோ பூரி அவங்க ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. ஸோ ஃபுல் சத்துமே அவங்களுக்கு கிடச்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் இருக்குது, மறக்காமல் ப்ளீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய கலர்ஃபுல்லான பூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் நம்மளுடைய ட்ரிப்பிள் கலர் பூரி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலரில் எடுத்து பண்ணது. ரெட் பூரி, க்ரீன் பூரி இருக்குது, நார்மல் பூரி இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பானிபூரி பண்ணுறதுக்கு கூட குட்டி குட்டி இது மாதிரி பண்ணி பானிபூரி மசாலா கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சைட் டிஷ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் தான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம், 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கோம். இது தவிர்த்து கொண்டக்கடலை அப்படி இல்லைனா மீல் மேக்கர் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து இருந்தாலே போதுமானது. நம்ம எப்போதும் போல் நார்மலாக தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2-3 பட்டை கிராம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா வகைகளில் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள்லாம் நார்மலாக சேர்க்குறது தான். ஸோ எப்போதுமே பூரிக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக குருமா வச்சோம், விச் மீன்ஸ் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். பூரி வந்து ஆல்ரெடி நமக்கு எண்ணெயில் வெந்து எடுக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போது ரொம்ப காம்போ வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ இது ஸ்டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2லேருந்து 3 பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு அதுக்கு தனியாக உப்பு சேர்த்து மஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கூட நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனலி வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்ற நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தோணாது. இந்த மாதிரி ட்ரிபிள் கலர் பூரிலாம் பண்ணுவோம் அப்படின்ற ஐடியாஸே நிறைய பேத்துக்கு தோணாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பாய். ரெசிபியை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் காமிச்சிருக்கேன். நம்மளுடைய ட்ரிபிள் கலர் பூரி ப்ளஸ் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.